அப்ப எஸ்சிங்கிற பட்டியலுக்குள்ள ஒரு 25 வருஷத்துக்கு பின்னால இவங்க யாராலும் இணைய முடியாது. எல்லாம் மைக்ரோஸ்கோபிக் மைனாரிட்டியா போயிருவான். அகில இந்திய அளவில் 35 விழுக்காடாக இருக்கக்கூடிய தலித்த ஒரு 3 விழுக்காடா ஒரு சாதியா கொண்டு போய் சுருக்கிறது, ஒரு 2 விழுக்காடா ஒரு சாதியா கொண்டு போய் சுருக்கிறது. நீ என்ன சொல்லுவ? எஸ்சி நாங்கெல்லாம் 30% இருக்கிறோம் ஆல் இந்தியா லெவல்னு சொல்ல முடியாது. நாங்க எஸ்சி, அதுல இன்ன சாதி நாங்க 2% இருக்கிறோம், நாங்க 1.5% இருக்குன்னு சொல்ல முடியும். 2% இருக்கிறவன் நீ எங்க எம்எல்ஏ ஆவது, எங்க எம்பி ஆவது, எங்க சீஃப் மினிஸ்டர் ஆவது, எங்க நீ பிரைம் மினிஸ்டர் ஆவது. உன்னால் எந்த காலத்திலும் பொலிட்டிக்கலா எமர்ஜ் ஆக முடியாத அளவுக்கு ஓங்கி அடிக்கிற உள்குத்துதான் சப் கேட்டகரைசேஷன். எந்த காலத்திலும் நீ ஒற்றுமையாக இருந்து விடக்கூடாது. எந்த காலத்திலும் இந்த பெயரால் நீ அதிகாரத்தை நுகர்ந்து விடக்கூடாது. எந்த காலத்திலும் நீ ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்ற கனவே காணக்கூடாது. பிராட் சென்ஸ்ல பார்த்தாதான் இதை புரிஞ்சுக்க முடியும். விடுதலை சிறுத்தைகளிடம் சமூக நீதியை பற்றி எவனும் பாடம் எடுக்க தேவையில்லை. இதை மட்டும் சொல்ல நான் கடமைப்பட்டு இருக்கிறேன். ஜனநாயகத்தை பற்றி விடுதலை சிறுத்தைகளுக்கு யாரும் அறிவுரை சொல்ல வேண்டிய தேவையில்லை.